வணக்கம் என் டிக்டாக் நண்பர்களே, யூடியூப் உறவுகளே. இப்போ ஒரு கடை ஒன்று வந்திருக்கிறது. ஃப்ரான்ஸில் 77 டிபார்ட்மெண்ட் மிலான் என்ற ஒரு இடத்துல. உங்களுக்கு எல்லாரும் தெரியும். முதல் இதை இப்போ இந்த கடையை பற்றி ஒரு டிக்டாக் போட்டுனா நான் படம் போடையில் கடையின்ற வீடியோ போடையில் இப்போ வந்து நான் வீடியோ போடுறேன்னு பாருங்கள். மிலானில் இந்த கடை வந்து கொடுக்குறதுக்கு இருக்குது. இந்த இடத்துல இதுதான் ஒரு கடை, வேறு ஒரு கடையும் இல்லை. இது ஒரு கடை 1200 லட்சம் தான் ஏதோ வாடகை. ஆனால் பெரிய கடை, 80 மெட்கரை கடை. இவருக்கு 2-3 கடை இருக்கிறபடியே இந்த கடையை இப்போ நடத்துறதுக்கு ஆகல இல்லைன்னு சொல்லி கொடுக்கணும் வந்திருக்கு. 80 மெட்கரை கடை, நல்ல சாமான் போட்டிருக்கணும். நீங்களும் இன்னும் வந்து சாமான் போடலாம். பிஸ்னஸும் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே இதுதான் ஒரு கடை. கடை இப்போயே நோம்பலாக 400லேருந்து 600 கூட பிஸ்னஸ் நடக்குது. அதை விட கொலி சர்வீஸ் செய்யணும், பிக்கப் கொலி செய்யணும். அது வந்து மாதம் 600-700 கிட்ட அவைக்கு அதில் வருமானம் வருது. அதை விட இங்கே காசு அனுப்புறையில் அது செய்தால் அதுலேயும் உங்களுக்கு வருமானம் வரும். டோட்டலாக இந்த கடைக்கு வந்து உங்களுக்கு நட்டம் உண்டு வராது. நடத்துகிறால் வடிவாக எடுத்து நீங்கள் நல்ல வடிவாக நடத்துவீங்களாக இருந்தால் இது உங்களுக்கு நல்ல ஒரு கடை. ஓகே மக்களே, வெளியில் நிற்க இல்லாமல் கிடக்கு ஒரே குளிர். நான் இந்த கடையை முதல் வெளிப்பக்கத்தை உங்களுக்கு நான் வீடியோ காட்சி எடுத்து தாரேன். இந்த ஏரியாக்களில் இதுதான் ஒரு கடையை. இப்போ வந்து நீங்கள் இப்போ உள்வளமாக உள்கடையில் நான் காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த கடையின்ற இதுதான் கடையின்ற வெளிப்பக்கம். இதில் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்களும் வீடுகளும். இது வந்து மெயின் ரோட். இது அப்படியே நேராக போனால் அந்த சந்தைக்கு போகுது பாருங்கள். ஃபுல்லாக அபித்தாஷன், ஃபுல்லாக வீடுகள்லாம். இந்த இடத்துல வந்து இது ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ள உள்ள ஆக்கள் முழு பேரும் இங்கே சாமான் வாங்குறோட காரில் போய் வாராக்கள் இதில் விட்டுட்டு வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு எல்லாம் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கடை தான் இது. கடையின்ற வெளிப்பக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் ஒரே ஒரு கடை, பிரகனியா அலிமெண்டேஷன் தான். இதுதான் கடை பாருங்கள் மக்களே. கடையை அப்படியே நான் கடையின்ற முழு இதையும் வெளியால் காட்டுறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு சலூன் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் தான் இந்த இடத்துல கடை. இது கடையின்ற முன்பக்கம். அப்படியே போனால் இது கடையின்ற சைட் பக்கம். ஃபுல்லாக 80 மெட்கரை நல்ல பெரிய கடை பாருங்கள். கடையை பாருங்கள், நல்ல பெரிய கடை. இன்னும் வேறு ஃப்ரெஞ்சு, இது ஃப்ரெஞ்சுக்கார ஏரியாக்கள் இன்னும் ஃப்ரெஞ்சு சாமான்கள் எடுத்து போட்டு இது பண்ணினால் நல்ல பிஸ்னஸ் நல்ல வடிவாக செய்யலாம். ஓகே, இப்போ நான் கடையின்ற உள்பக்கத்தை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இது மட்டும் கடை பாருங்கள் மக்களே. இதுதான் கடை, இதுதான் கடையின்ற உள்பக்கத்தை ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். சாமான் அந்த மாதிரி அள்ளி போட்டிருக்கணும். இப்படியே உங்களோட கையில் தருவினம் ஓட்டு துறப்படுத்தோன்னு உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிற ஒரு கடையில் முழு இதையும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன். ஃப்ரிகோக்கள் எல்லாம் தரமாக, கான்சுலேட்டர் பாருங்கள், எல்லாம் தரமாக செய்திருக்கணும். அப்படி இருக்கனால வந்து இதில் ஃப்ரிகோக்களால் வாரம் தரமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கடை தான் இந்த கடை. உங்களுக்கு சேதாரமும் இல்லை, செய்கூலியும் இல்லை. துறப்பு வாங்கின உடனே வியாபாரத்தை தொடங்க வேண்டியதால் வர்ற கிளியோஸ் அப்படியே வந்து கொண்டிருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் கடை. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சவா நல்லா போய் கொண்டிருக்குது. ஃப்ரிகோக்கள் இந்தியாவில் உங்களுக்கு பின்னுக்கு நல்ல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. இங்கே பாருங்க, இதாகவே பெருசாக பாவிக்கையில் அப்படியே வச்சுருக்கேன். முதக்க வேணுண்டா ரூம் அடித்து ஆக்க தங்குறனாலும் தங்கலாம். அப்படியான ஒரு இடம். கடை எல்லாம் பெரிய 80 இருக்கிற கடை, நல்ல பெரிய கடை. இங்கே ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஜாமான்கள் பார்க்க கொஞ்சமாக இருக்கும், அவ்வளவும் விலை உங்களுக்கே தெரியும். சின்ன ரியோனாக இருக்கும் காஸ்மெட்டிக் ஜாமான். கணக்கு பார்த்திங்கன்னா 5000 யூரோவுக்கு மேலே 10,000 யூரோ கிட்ட வெறும் காஸ்மெட்டிக் ஜாமான்கள் பார்க்க போனால். அப்படியே வாரன் இந்த சைட்டால் வந்தால் இந்தியாவில் நல்ல அட்கோல் அள்ளி போட்டிருக்கணும். நல்ல பிஸ்னஸ். இங்கே வைன் தான் நல்லா ஓடும். ஃப்ரெஞ்சுக்கார ஏரியா, எத்ரான்ஸ் ஏரியா, அட்கோலுக்கு குறைவில்லை. இது ஃபுல்லாக வைன் ரியோன்.
இந்தியாவில் பொம்மைகள் டெலிஃபோன் சாமான்கள் போட்டிருக்கணும். என்னை கொடுக்குறதால இன்னும் சாமானாகவே நிரப்பவில்லை. என்ன நீங்கள் அந்த சாமான்களை நிரப்பி போட்டிங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி இடம் இது ஃப்ரெஞ்சுக்கார ஏரியானா இல்லை சாமானம் அள்ளி போடணும். நீங்கள் போட்டால் ஓகே இன்னும் ஓடும். இதை விட தவிர கூட்டலாம். அதுவும் கூட கையில் இருக்குது. இதெல்லாம் அப்படி வந்தால் பின்னுக்கு இந்த சாமான்கள் வச்சுருக்கணும். இது ஃபுல்லாக பாருங்கள், வடிவாக பாருங்கள். இந்த இதில் ஒரு கதவு இருக்குது. இது கதை நீங்கள் வெளியில் போய் வரலாம். கதை வயிறியோம். இது ஒரு டாய்லெட் இருக்குது போல். அது 2 டாய்லெட் இருக்கும். இதுவும் ஒரு இது ஒரு ஸ்டோர் ரூம் பாருங்கள். இருக்கிற கான்சன்ட்ரேட்லாம் போட்டு இதை பாவிக்கையில் இந்த ஸ்டோர் ரூம் பெரிய ஸ்டோர் ரூம் அப்படியே வச்சுருக்கீங்கன்னா வடிவாக இதுக்குள்ள சின்ன ஒரு கிச்சனையும் போட்டு சின்ன ஒரு டுஸ்ஸையும் போட்டால் 2 பேர் வடிவாக தங்கலாம். அப்படியான ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. கடலில் பெருசு இந்த கிளியோஸ் நேரம் வந்து கொண்டே இருப்பினோம் நினைக்கணும். பார்சல் சர்வீஸ் அப்படியே இங்கே அடுத்த ரியோனுக்கு கொண்டு போகிறேன். ரியோன் இங்கே அடுத்த ரியோன் பாருங்கள். வேறு 2 பக்கம் ரியோன் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன். பழகா பாருங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சிறப்பு வாங்கினோடனே கல்லாப்பட்டிக்க காசு வரும். அப்படியான ஒரு கடையை தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். எல்லோரும் கடை வேணும் ரெண்டு ஒரே ஃபோன் அடித்து கொண்டுருக்கிறீங்க. இந்த அப்படியான தரமான கடையில் தான் எடுத்து போட்டு காட்டுறோம். இது வந்து 80 மெட்கரை கடை, பெரிய கடை. 85 மெட்கரை 85 மெட்கரை கடை. இதில் இதுதான் கேஷ். இதில் அட்கோளுகள், கேஷுகள், இனிப்பு. இந்த முதலாளி நிற்கிறார். ஏன்னா இவைக்கு கஷ்டத்துக்காக கடை விற்கல. இவை கேட்குற 3-4 கடை வச்சிருக்கணும். நடத்துறதுக்காக இல்லாதபடியே தான் கடையே கொடுக்கணும். பாருங்க ஃபுல்லாக இதுதான் கல்லாப்பட்டி கேஷ். தாராளமாக சாமான் போட்டிருக்கணும். நீங்களும் இன்னும் பார்த்து என்னென்ன சாமான் ஓடுமோ அதில் போட்டிங்கன்னு சொன்னால் ஓடும். ஏன்னா போலீஸ் சர்வீஸ், பார்சல் சர்வீஸ் நடக்கிற கடை, முழுக்க ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து போகிற கடை கொலியல் எடுக்கிறதுக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சாமான்களை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் இந்த கடை பிஸ்னஸை கூட்டலாம். அது உங்களோட கையில் இருக்குது பாருங்கள். ஓகே, இத்துடன் இந்த வீடியோவை வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வடிவாக எல்லாம் விவரமாக காட்டியிருக்கிறேன். ஃபோன் நம்பரை தர்றேன். நீங்கள் எந்த நேரமும் வந்து விசிட் பண்ணலாம். இது 6-7 நாளும் திறக்கிற கடை தான். இரவு எத்தனை மணிக்கு நான் பூட்டினீங்க? இரவு 10 மணிக்கு பூட்டினேன். ஸோ எல்லாம் 11 மணிக்கும் பூட்டலாம். ஆனால் இவே 10 மணிக்கு பூட்டிடணும். இந்த இடத்துல இதுதான் ஒரு கடை. அதை வழி சொல்கிறேன். இந்த இடத்துல இதுதான் ஒரு கடை. ப்ராடக்ட்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லம். வடிவாக காட்டியிருக்கிறேன். கடை சுற்றி எடுத்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து சுற்றி பார்க்க தேவையில்லை. வீடியோ பார்த்தாலே நீங்கள் கடையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே மக்களே, கடை பிடிச்சிருந்தால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். இந்த கடை மிக விரைவில் குடுபட்டுரும். ஏன்னா இந்த இப்படியான கடையில் தான் நாங்கள் தேடி தெரியணும். 85 இருக்கிற கடை என்றைக்குல பெரிய கடை, வாடகை குறைவு. 1000 எவ்வளோ வாடகை? 1000 வாடகை எவ்வளவு? 1350 ரூபா எல்லாம் சேர்த்து இதோட சேர்த்துட்டு பரவாயில்ல. 80 இருக்கிற கடை, கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட்டர்கள் சாமான்களோட தரமாக இருக்கிற கடை. வாருங்கள், விரைந்து வாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வர்த்தக நிறுவனத்தை தான் உங்களுக்கு நான் எடுத்து தந்திருக்கிறோம். பாருங்கள், வந்து பார்த்துட்டு இந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் அடியுங்கோ, வந்து போய் விசிட் பண்ணலாம். எந்த நேரமும் உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்குரிய அட்ரஸ் தருவேன். மிலான்லேருந்து பக்கத்தில் தான் பஸ் இருக்குது, பக்கத்தில். ஓகே மக்களை, இதுடன் இந்த வீடியோவை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம், பபாய்.